கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லும் 23 மற்றும் 24வது கொண்டை ஊசி வளைவுகளில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பரிமலா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பரிமலா, என்ன நடந்தது? முழு விவரங்கள். அம்ருத், கோவை வால்பாறையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை எதிரொலியாக அத்தக்கட்டி 24வது கொண்டை ஊசி வளைவில் மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வால்பாறையில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அறிவிப்பும் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை 6 மணி அளவில் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லக்கூடிய 23 மற்றும் 24வது கொண்டை ஊசி வளைவுகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. சாலையில் மரங்கள் வேரோடு பெயர்ந்து விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகளும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் சாலையில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வால்பாறையில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மழை பெய்து வருவதால் கவனமாக செல்ல வேண்டும் என்று அதிகாரிகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.